அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று நவராத்திரியின் முதல் நாள். என்ன நெய்வேத்தியம் வைக்கணும், என்ன மலர்கள் வைக்கணும், சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன, பாட வேண்டிய ராகம், அதே மாதிரி அம்பாளுக்கு சாத்த வேண்டிய நிறம் என்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நாம் இந்த பதிவுல பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்றைய தினம் நவராத்திரியின் முதல் நாள். கொழு வைத்தும் வைக்காமலும் எப்படி நாம வழிபாடு செய்வது அப்படிங்கிறத பத்தி நான் தனியாவே ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன். பார்க்காதவங்களும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுல எப்படி நீங்க கொழு வச்சும் வைக்காமையும் எப்படி வழிபாடு செய்யலாங்கிறத ரொம்ப தெளிவா நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுல நான் சுருக்கமா சொல்லிடுறேன். கொழு வைக்கிற வழக்கம் இருக்குது அப்படின்னா கட்டாயம் நீங்க கொழு வச்சு வழிபாடு செய்யலாம். புதிதாக வைக்கக்கூடியவர்கள் வருடந்தோறும் உங்களால் வைக்க முடியும், கொழு வச்சு வழிபாடு செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் கொழு வைக்கலாம். அது இல்லாதவங்க அகண்ட தீபம் வைக்கலாம், இல்லைன்னா கலசம் வச்சு வழிபாடு செய்யலாம். எதுவுமே முடியாதா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய படத்திற்கு இப்ப நான் சொல்லக்கூடிய முறைகள்ல நீங்க தாராளமாக வழிபாடுகள் செய்யலாம். மிக மிக அற்புதமான பலனை தரும், நலம் தரும் நவராத்திரி அன்று முதல் 3 நாட்கள் நாம துர்க்கை அம்மனையும், அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் லட்சுமி தேவியையும், கடைசியில் வரக்கூடிய 3 நாட்கள் சரஸ்வதி தேவியையும், இப்படி முப்பெரும் தேவியரையும் நாம வழிபாடு செய்ய உகந்த ஒரு நாட்கள் அப்படின்னா இந்த நவராத்திரி. அம்பாளுக்கு வரக்கூடியது 9 நாள் நவராத்திரி. நம்ம ஆண்களுக்கு வரக்கூடிய ராத்திரி ஒரே ராத்திரி சிவராத்திரி. இந்த 9 நாட்களும் நாம அம்பிகையை மனமுருகி வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் எதுவோ அதை கட்டாயம் அம்பாள் நிறைவேற்றுவாள் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால இந்த 9 நவராத்திரிகளையும் நீங்க தவறாமல் அம்பிகையை வழிபாடு செய்யுங்கள். அனைத்து விதமான செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ முதல் நாள் நாம மகேஸ்வரியை தான் நாம வழிபாடு செய்வோம். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது என்னென்ன மலர்களை கொண்டு அவங்கள அலங்காரம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திடலாம். வாசனை நிறைந்த மலர்கள், மல்லிகை, முல்லை, இது மாதிரி பூக்களை வச்சு நீங்க அலங்காரம் பண்ணிக்கலாம். வில்வம், கண்டிப்பா வில்வ இலைகள் இடம்பெற வேண்டும், அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. செவ்வரளி கிடைச்சது அப்படின்னாலும் அதையும் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படி இந்த நிற பூக்களால நவராத்திரி முதல் நாள் நீங்க அலங்காரம் பண்ணிக்கணும். நெய்வேத்தியம் நாம என்ன வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். வெண் பொங்கல் வைக்கலாம், நவதானிய சுண்டல், இது ரெண்டுமே செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க கொழு வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் இதை செஞ்சு வழிபாடு செய்யலாம். இல்லைங்கம்மா நாங்க வெறும் தீபம் மட்டும்தான் ஏத்தி வச்சு வழிபாடு செய்கிறோம், இந்த சுண்டல்லாம் கட்டாயம் செஞ்சு நம்ம நெய்வேத்தியம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் வைக்கணும். நவராத்திரியில நீங்க கொழு வச்சாலும் சரி, தீபம் வச்சாலும் சரி, கலசம் வச்சாலும் சரி, என்ன வச்சு நீங்க வழிபாடு செய்யறீங்களோ கட்டாயம் நீங்க மாலை நேரங்கள்ல இந்த வழிபாடுகள் செய்யணும். இப்போ வெண்பொங்கலும் நவதானிய சுண்டலும் நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க. கொழு வச்சிருக்கிறவங்களும் நீங்க செஞ்சுக்கலாம். இந்த நெய்வேத்தியத்தை கட்டாயம் இன்றைய நாள் முதல் நாள் நாம செய்ய வேண்டியது. அதே மாதிரி கொழு வைக்கிற வீட்டுல பாடல் பாடுவாங்க. அப்படி தோடி ராகத்துல நீங்க இன்றைய நாள் முதல் நாள் பாடலாம். அம்பாளுக்கு என்ன நிறத்துல நம்ம புடவை சாத்தி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம், பச்சை நிற புடவை சாத்தி நாம வழிபாடுகள் செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தீபங்கள், குத்து விளக்கு நீங்க ஏத்திக்கணும். ஏத்திடும் போது நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வள்ளலார் பெருமான் சொன்ன ஒரு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை தீபம் ஏற்றும் போது நீங்க சொல்லணும். சொல்லி இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் நீங்க சொல்லுங்க. வரிவளை கைவள் ஏந்தி மாமைடன் செற்று கரிய திரி கோட்டு கலைமிசை மேல் நின்றாயால் அரிஹரன் பூமேலேன் அகன் மலர் மேல் மண்ணும் விரிக்கதிர் சோதி விளக்கு ஆகியே நிற்பாய் அப்படிங்கிற இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு கொடுக்கறேன். இதையெல்லாம் சொல்லி நம்ம தீபமெல்லாம் ஏத்திட்டு மனமுருகிய அம்பாளை நீங்க வழிபாடு செய்யணும். துர்க்கை அம்மனைத்தான் முதல் 3 நாட்கள் நாம வழிபாடு செய்வோம். இந்த துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னா தைரியம், வீரம், துணிச்சல்,
தடைகள், காரிய தடைகள், வேறு ஏதாவது தொழில முயற்சிகள் எடுக்கிறீங்க, வீடு கட்டுறதுக்கு முயற்சி, இந்த தடைகள்லாம் நீங்கும், பிணிகள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் பெறும். அப்படி நாம துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்குது பாத்தீங்களா, இந்த காயத்ரியின் மூல மந்திரத்தை நீங்க 108 முறை பாராயணம் பண்ணலாம், இல்ல 27 முறை நீங்க பாராயணம் பண்ணலாம். எது உங்களுக்கு நேரம் வசதியாக இருக்குதோ அதை பொறுத்து நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள். இந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒரு முறை சொல்லி காட்டுறேன். ஓம் காத்யாயனாய வித்மகே கன்னியகுமரி தீமகி தன்னோ துர்கிக் பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க பாராயணம் பண்ணணும். பாராயணம் பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம். அதே மாதிரி இந்த நவராத்திரியில 9 நாட்களும் ஏதாவது ஒரு நாட்கள்ல இந்த கன்னியா பூஜை அப்படின்னு செய்வாங்க. அதாவது 9 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கன்னி பெண்களை வீட்டிற்கு அழைத்து அவங்களுக்கு பாத பூஜை, அவங்கள வீட்டிற்கு அழைத்து பாத பூஜை செய்து அம்பாளாகவே அவங்களுக்கு பாவித்து அன்னைக்கு நீங்க செய்திருக்கக்கூடிய நெய்வேத்தியங்களை கொடுத்துட்டு தாம்பூலம் கொடுத்து நீங்க அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். இந்த நவராத்திரியில் வரக்கூடிய 9 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாட்கள் செய்தால் போதும், 9 நாட்களும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நவராத்திரியின் முதல் நாள்ல நாம என்னென்ன மலர்கள் சூடணும், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், என்ன நெய்வேத்தியம் வைக்கணும், பாட வேண்டிய ராகம் என்ன, சாத்த வேண்டிய புடவையின் நிறம் என்னன்றது முதற்கொண்டு நாம இந்த பதிவுல ரொம்ப தெளிவாக பார்த்துட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொல்லியிருக்க இந்த கூடிய மந்திரத்தையும் நீங்க தாராளமாக சொல்ல வேண்டும்ங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. நாம நீங்க கொலுவே வைக்கல, நாங்க நவராத்திரி வழிபாடுல எதுவுமே இல்லைங்க, சும்மா நாங்க வீட்டுல இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய வழிபாடு செய்தாலும் கூட துர்க்கை அம்மனின் இந்த மூல மந்திரத்தை கட்டாயம் நீங்க வீட்டுல பாராயணம் பண்ணலாம். காலை மாலை இருவேளையும் இந்த துர்க்கை அம்மனின் மூல மந்திரத்தை யார் ஒருவர் பாராயணம் பண்றாங்களோ அந்த வீடுகளில் எந்த விதமான துர்சக்திகளும் அண்டாது அப்படிங்கிறது ஐதீகம். அதனால முடிந்த வரைக்கும் நீங்க யார் கொழு வைக்கிறீங்க வைக்கல அப்படின்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. சாயந்தர நேரம் சும்மா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய படத்திற்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ வாசனை நிறைந்த பூக்களை அலங்காரம் பண்ணிக்கோங்க, தீபம் ஒன்று ஏத்திக்கோங்க, இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க. அவ்வளவுதான். ரொம்ப எளிமையா கூட நீங்க வழிபாடு செய்யலாம். நம்ம கிட்ட என்ன வசதிகள் இருக்குதோ அதை கொண்டு நாம அம்பிகையை வழிபாடு செய்யணுமே தவிர பெருசா வழிபாடு செஞ்சா மட்டும்தான் அம்பிகை அவருடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. நாம என்ன சூழ்நிலைகள்ல இருக்கிறோம் அப்படிங்கிறது அம்பிகைக்கு கட்டாயம் தெரியும். அவளுக்கு தேவை முன்னாடி என்ன பொருள் வச்சிருக்காங்க, நம்மளை எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க, அதையெல்லாம் பார்த்து அவங்க அருள் புரிய மாட்டாங்க. உள்ளன்போடு யார் ஒருவர் முழு பக்தியோடு அவளை நாம பூஜை செய்கிறோமோ அதை மட்டும்தான் அம்பாள் பார்த்து நம்மளுக்கு அருள் புரிவார். அதனால உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு நீங்க வழிபாடுகள் செய்யலாம். நிச்சயம் நவராத்திரியின் முதல் நாள் இதை பண்ணுங்கள். அம்பிகையினுடைய அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.